அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மாஸ்டர் எஸ்கே யூனிவர்ஸ். இப்போ நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, போர்ஷன் ட்ராக்கரில் புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. புதுசாக வந்த அப்டேட்டில் புதுசாக ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு எப்படி புது ஆப்ஷன்ஸ் வந்திருக்குன்றதையும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஏற்கனவே அப்டேட் பண்ண தெரியுமா? மறக்காமல் கீழே லைக் கொடுத்துருங்க. எவ்வளோ பேருக்கு ஏற்கனவே அப்டேட் பண்ண தெரியுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மாஸ்டர் எஸ்கே யூனிவர்ஸோட அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே கிடைக்க கீழே இருக்க ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதை சப்ஸ்கிரைபை ஒரு கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பெல் ஐக்கான் டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஆனவுடனே அந்த பெல் ஐக்கானை ஒரு கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு கொடுத்துருங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போது நம்ம அப்டேட் பண்ணுறது ரெண்டு விதமாக பண்ணலாம். நம்ம பார்த்தீங்கன்னா ஆப்லேயே நம்ம ஏற்கனவே அப்டேட்னு கேட்டுச்சுன்னா உடனே கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணிடுவோம். அப்படி ஒருவேளை ஆப்ஷன்ஸ் அப்டேட் கேட்கலன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்லேயே நம்ம இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 20.1.1 வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம 20.2 வெர்ஷனுக்கு மாற போகிறோம். ஸோ நம்ம எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறோம். ப்ளே ஸ்டோர் நம்ம எல்லோரும் ஓப்பன் பண்ண உடனே சர்ச்சில் போயிட்டு POSHAN அப்படின்னு நம்ம டைப் பண்ணணும். ஓகேங்களா? POSHAN TRACKER போர்ஷன் ட்ராக்கர் அப்படின்னு போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஆப் ஓப்பன் ஆகிடும். அந்த ஆப்போட லோகோ நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இப்போ ப்ளூ கலரில் பாருங்கள், அங்கே அப்டேட்டுன்னு காட்டுது. இப்படி காட்டினாவே நம்ம அப்டேட் பண்ணிடணும். நம்ம அப்டேட்டை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்டாலிங் ஆகும். ஃபுல்லாக லோட் ஆகிட்டு டவுன்லோட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நமக்கு இன்ஸ்டாலிங் நம்ம எல்லாமே முடியும். சரிங்களா? இந்த மாதிரி தான் எல்லா ஆப்புமே நம்ம அப்டேட் பண்ணுற ஸ்டெப்ஸு. ஸோ இந்த மாதிரி நம்ம அப்டேட் பண்ணி முடித்த உடனே பாருங்கள், இப்போது வெரிஃபையிங் ஓடிட்டுருக்கு. இப்போது இன்ஸ்டாலிங்னு வந்துட்டுருக்கு. இன்ஸ்டாலிங் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பன்ட்டு மாறிடுச்சு. நம்ம ஓப்பன்ட்டு மாறினோடனே நம்ம டேரெக்டாக இங்கேயே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். அப்படி இல்லைனா நம்ம இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம டேரெக்டாக எப்பவும் போல் நம்ம போர்ஷன் ட்ராக்கர் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம இதில் என்னென்ன ஆப்ஷன் புதுசாக கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ் நியூ அப்படிங்கிற இந்த அம்புக்குறியை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு இதில் ஒரு 4 ஆப்ஷன் நமக்கு புதுசாக கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்துருவோம். ஜெஸ்டேஷனல் வெயிட் கெயின் அண்ட் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் இஸ் இன்ட்ரடியூஸ் இன் ப்ரெக்னென்ட் உமன் கேட்டகரி. அதாவது நம்ம ஏஎன்சி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிராஃபிக்கல், அதாவது வெயிட் நம்ம கிராப் கொடுத்துருக்காங்க. நம்ம வெயிட் அவங்களுக்கு கெயின் ஆகுதா இல்லை லாஸ் ஆகுதா இல்லை நமக்கு ஸ்டாட்டிக்காக அப்படியே போயிட்டுருக்கா, அதை நம்ம கிராப்பில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து லாங்கிடியூட் லாட்டிடியூட் ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கேமராவில் நம்ம அட்டெண்டன்ஸ் போடும்போது ஃபோட்டோ எடுக்கிறோம் இல்லைங்களா? ஸோ அதில் இப்போ முன்னாடி நம்ம கேப்சர் கிளிக் பண்ணாவே இமேஜ் கேப்சர் ஆகும். இப்போ லொக்கேஷன் ஆன் பண்ணால் மட்டும்தான் இமேஜ் கேப்சர் ஆகும் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இனிமேல் லொக்கேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க மொபைலில் கண்டிப்பாக. அடுத்தது 3வது ஆப்ஷன், க்ரோத் சார்ட் இஸ் இன்ட்ரடியூஸ்டு இன் சில்ட்ரன்ஸ் கேட்டகரி. இப்போ க்ரோத் சார்ட் நம்ம ப்ரீவியஸ் பார்த்துட்டு இருந்தோம் முன்னாடி அப்டேட்டில். இப்போ சார்ட் இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நமக்கு டேரெக்டாகவே நம்ம இதில் எல்லோவாக ரெட்டில் இருக்கா இல்லை க்ரீனில் இருக்கான்றது சார்ட் நம்ம ப்ரீவியஸ் இருக்கிற கேட்டகரிஸ் எல்லாமே நம்ம ஸ்டண்டிங்கு, சிவியரு, அண்டர் வெயிட் இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மைனர் பக் ஃபிக்ஸஸ். மைனர் பக் ஃபிக்ஸஸ்ன்னு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்தால் அது சார்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க, சரியாக இருக்கும். இப்போ நான் டேரெக்டாக இங்கே ஓப்பன்றதை கிளிக் பண்ணுறேன். ஓப்பன்றதை கிளிக் பண்ணோடனே பாருங்கள், நம்ம போர்ஷன் ட்ராக்கர் நமக்கு ஏற்கனவே நீங்கள் லாகின் பண்ணி வச்சிங்கன்னா டேரெக்டாக லாகின் ஆகும். ஒருவேளை நீங்கள் லாகின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நமக்கு மொபைல் நம்பரும் எம்பின்னு கொடுத்து லாகின் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். மேக்ஸிமம் எல்லோரும் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது நம்ம டெய்லியும் ஒரு ஒர்க்கை பண்ணுறோம்னா ஒர்க் பண்ணி முடித்த உடனே லாக் அவுட் கொடுத்துருங்க. மேலும் கூடுதலாக போயிட்டு லாக் அவுட் வெளியேறுங்கிற ஆப்ஷனை கொடுத்து வெளியேறிடுங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அப்போ லாகின் நம்பர் கொடுத்து எம்பின் கொடுத்து புதுசாக ஸ்டார்ட் அப் பண்ணுங்கள். இதை நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணி நீங்கள் அட்டெண்டன்ஸாக இருக்கட்டும், எந்த வேலையை கரெக்டாக செஞ்சாலும் அதில் எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் ஏற்படாது, கரெக்டாகவும் இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம புதுசாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எப்படின்றத பார்க்கலாம். பெனிஃபிஷரிஸில் போனீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா? இந்த கர்ப்பிணி பெண்களில் இப்போ லைனாக நேம் லிஸ்ட் வருது. இதில் பார்த்தீங்கன்னா ரிஷ்வானா பேகம் அப்படிங்கிற ஒரு ஏஎன்சி பயனாளியை நான் 3 புள்ளியை கிளிக் பண்ணுறேன். இதில் பாருங்கள், லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜெஸ்டேஷனல் வெயிட் கெய்னிங், அதாவது கெயின் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் கடைசியாக வந்திருக்கும் பாருங்கள். டிஹெச்ஆர் விருப்பம் கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் இருக்கும். இதை நம்ம கிளிக் பண்ணுறோம். இதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹைட் என்டர் பண்ண சொல்கிறாங்க. அடுத்து வெயிட் என்டர் பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் டேட் ஆஃப் ஏஎன்சி நம்ம எப்போ பதிவு பண்ணோம் அப்படிங்கிறத என்டர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதை நான் பார்த்தீங்கன்னா ஹைட் இவங்க பார்த்தீங்கன்னா 157 ஹைட்டு, வெயிட் பார்த்தீங்கன்னா 66. ஸோ இது ரெண்டையும் என்டர் பண்ணியாச்சு. இவங்களோடது பார்த்தீங்கன்னா அடுத்தது கீழே டேட் ஆஃப் ஏஎன்சி அப்படிங்கிற இடத்துல அவங்க எப்போ நீங்கள் பதிவு பண்ணீங்க அப்படின்றது கேட்குறாங்க. சரிங்களா? இவங்க இதை பார்த்தீங்கன்னா போன மாதம் பதிவு பண்ணாங்க. ஸோ நான் போன மாதம் பதிவு பண்ண டேட்டை நான் கொடுக்குறேன். அடுத்தது
சமர்ப்பிக்கவும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை நம்ம கிளிக் பண்ணணும். சமர்ப்பிக்கவும் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். இதில் வந்து டேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஹைட் வெயிட் வந்து அவங்க எம்சிபி கார்டில் வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு ஹைட் வெயிட் நம்ம என்ட்ரு பண்ணுறோம். ஸோ அந்த டேட்டையும் கொடுத்துட்றோம், சமர்ப்பிக்கவும் கொடுத்துட்றோம். சரிங்களா? இப்போ சமர்ப்பிக்கவுன்றதை நான் கிளிக் பண்ண உடனே பாருங்கள் கிராப் சார்ட் வந்துருச்சு. ஸோ அந்த சார்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் நம்ம. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிம்பிள் ஆரஞ்சு கலர் இருக்கிறதுக்கும் ரெட் கலர் இருக்கிறதுக்கும் என்னங்கிறது கீழே கொடுத்துருக்காங்க. ரெக்கமெண்டட் மேக்ஸிமம் வெயிட் கெயின், ரெக்கமெண்டட் மினிமம் வெயிட் கெயின். அதாவது அந்த சிம்பிள் வந்து நீங்கள் இன்னொரு ஹைட் வெயிட் போடும்போது அது எப்படிங்கிறது உங்களுக்கு காட்டும். சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம ஹைட் வெயிட் போட்டுட்டு உங்களுக்கு கிராஃப் பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது நம்ம பேக் கொடுத்துட்றேன். இப்போ வந்து புதுசாக கொடுத்த அப்டேட் நம்ம இதில் எப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம் கர்ப்பிணி பெண்களில். அடுத்தது நம்ம இன்னொரு ஆப்ஷன் என்ன கொடுத்துருந்தாங்க, ஃபோட்டோ கேப்சர். அந்த ஃபோட்டோ கேப்சர் வந்து நீங்கள் மெனுவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லொக்கேஷன் ஆன் பண்ணிங்கன்னா அந்த கேப்சர் இமேஜ் வந்து எடுத்துக்க ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் சிம்பிள் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் இல்லையா, அந்த ரவுண்டாக ஒரு சிம்பிள் மாதிரி போட்டுருக்கு பாருங்களா, இங்கே லொக்கேஷன்ட்டு. இந்த லொக்கேஷன் நீங்கள் ஆன் பண்ணணும். இந்த லொக்கேஷன் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேப்சர் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம குழந்தைகள் கேட்டகரி இருக்குது இல்லைங்களா, அந்த குழந்தைகள் கேட்டகரியில் வந்து சார்ட் வந்து நமக்கு வந்து புதுசாக கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம அதை பார்த்துருவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 6 மாதத்துலேருந்து 3 வயசு வரைக்கும் இருக்க கேட்டகரியில் நான் போகிறேன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை இருக்குது இல்லைங்களா, அதை நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், மைமுனா. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ஹைட் வெயிட் எப்போ எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு நமக்கு தெரியும். இது எல்லாமே நமக்கு தெரியும். நான் அந்த ஃபஸ்ட்டு குழந்தைக்கு அந்த 3 புள்ளி இருக்குது இல்லைங்களா, அந்த 3 புள்ளியை நான் கிளிக் பண்ணுறேன். இதில் கீழே வந்து பார்த்திங்கன்னா க்ரோத் ஹிஸ்ட்ரின்னு கடைசியாக ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். இந்த க்ரோத் ஹிஸ்ட்ரியை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பாருங்கள் நம்ம ஏற்கனவே எப்பப்போ ஹைட்டு வெயிட் எல்லாம் போட்டோங்கிறது என்னென்ன ஸ்டேட்டஸுங்கிறது இதில் தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இந்த குழந்தைக்கு இந்த குழந்தையோட வயது மேலே காட்டுது 1 வயசு 3 மாதம், பாலினம் வந்து பெண் அப்படிங்கிறது காட்டுச்சு. மேலே வந்து அவங்க பேர் இருக்குது மைமுனான்னு. அடுத்தது இங்கே லோட் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்களா, க்ரோ சார்ட் கிராஃப் வில் பி ஜென்ரேட்டட் சூன். அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக போட்டிருக்க ஹைட் வச்சு நமக்கு வந்து ஸ்டண்டிங்கு வேஸ்டிங் அண்டர் வெயிட்டு இது எல்லாமே லோட் ஆகி சார்ட் க்ரியேட் ஆகும். இந்த இடத்துல 3 விதமான சார்ட்டு வரும். நமக்கு வந்து அந்த சார்ட்டில் எந்த மாதிரி ஸ்டேட்டஸில் குழந்தைங்க இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ புதுசாக வந்திருக்க ஆப்ஷன் இது தான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே லைக் கொடுத்து உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்தி, மறக்காமல் மாஸ்டர் எஸ்கே யூனிவர்ஸ் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைக்கும். தேங்க்யூ. பிஸியா இருக்கீங்களா? 1 மினிட் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. பாய்.